இன்னைக்கு எங்கள் வீட்டில் குடல் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு குடலை சுடுதண்ணி வச்சு கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு வத்தல், மிளகு, இதில் வந்து மல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கல்பாசி, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யும் பார்ப்போம். குழம்புக்கு தேவையான மசாலாவை முதல்ல வெறும் சட்டியில் இப்படி நல்லா வறுத்து வச்சுக்கிடுவோம். வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கிடுவோம். நல்லா லைட்டாக சூடு வச்சு வறுத்துக்கோங்க. மசாலா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி இது கூடவே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் குடலை போட்டு வதக்கி விடுவோம். வெங்காயம் 3/4 பதம் வதங்கிடுச்சு. இப்போ குடலை போட்டு வதக்கி விடுவோம். இப்போ குடலை போட்டு வதங்க போட்டிருக்கோம். இப்போ இது கூடவே துருவின இஞ்சி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விடுவோம். குடல் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு இறக்கிக்கிடுவோம். இப்போ குடல் வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு 2-3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. குக்கரை மூடி வச்சாச்சு. இது விசில் வரவங்களே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் மசாலா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் குறை தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். 3/4 கிலோ குடல் குழம்புக்கு 50 கிராம் மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலா அரைச்சி போடுங்க, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மசாலா வந்து நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மசாலா அரைச்ச ஜார்லேயே தேங்காய்ச்சல் 75 கிராம் தேங்காய்ச்சல் எடுத்திருக்கேன். அதை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்து இதையும் வதக்கி விடுவோம். பாலை எடுத்து ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கிடலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. நமக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு இப்போ 2 விசில் வச்சு இறக்கிடுவோம். குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்குறப்ப கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிட்டேன் நான். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். குடல் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.